அது ஒரு அதிகாலை பொழுது. ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே இருந்த ஒரு புத்த ஆசிரமம் தான் அது. அங்கிருந்த பல துறவிகள் புத்தரின் வருகைக்காக மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை புத்தர் அங்கே வருவது வழக்கம். அவரை பார்ப்பதற்காக பல நாட்டுகளிலிருந்து பல துறவிகள் அங்கே வந்து கூடுவதும் வழக்கம். அவர்களுக்கு தேவையான ஞான உபதேசங்களை புத்தர் வந்து உபதேசிப்பார். அது ஒரு மகா புத்த சங்கமம் போல நடைபெறும். அதே போல ஒரு சங்கமம் தான் அன்னைக்கு நடைபெறுவதற்கான தயார் நிலையில் இருந்தது. புத்தரின் வருகைக்காக ஒரு மிகப்பெரிய மேடை போடப்பட்டிருந்தது. புத்தரை பார்ப்பதற்காக வந்து அந்த துறவிகளை வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருந்தது. எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சு புத்தரின் வருகைக்காக வழி மீது விழி வைத்து அவங்க வாசலை காத்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு மெல்லிய இளங்காற்று தவழ்ந்து வந்து அவங்க மூஞ்சில் வீசியது. அந்த காட்டுக்குள் இருந்த மரங்கள், இலைகள், செடிகள் மெதுவாக நகர்ந்து புத்தருக்கு வழிவிட்டது. கதிரவன் ஒளிமிகுந்த கதிர்கள் புத்தரிற்கு வழிகாட்டியது. அந்த கதிரவனின் கதிர்கள் புத்தர் மீது பட்டு புத்தர் பிரகாசித்தார். அந்த காட்சியை பார்க்கறதுக்கு பூமியில் நடந்து வரும் முழு நிலவு போல புத்தர் இருந்தார். புத்த பிச்சுகள் கண் அசைக்காமல் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புத்தர் மெதுவாக வந்தார். அவர் அந்த கூட்டத்தை கலத்து கொண்டு உள்ளே நுழைந்தார். அவர் கையில் ஒரு அழகிய தாமரை மலர் இருந்தது. அமைதியாக வந்து மேடையில் அமர்ந்தார். மடியில் கை வச்சு கையில் அந்த தாமரை மலரை பார்த்துக்கிட்டே அமர்ந்திருந்தார். யார் கூடயும் பேசலை. எல்லாரும் அவ்வளோவா காத்துட்டு இருந்தாங்க. புத்தர் தலை நிமிரவே இல்லை, பேசவும் இல்லை. புத்த பிச்சுக்களுக்கு ஒரே வியப்பு. ஒருவேளை புத்தர் தியானம் பண்ண ஆரம்பித்து விட்டாரா என்று சந்தேகப்பட்டனர். புத்தரை உன்னிப்பாக கவனித்தனர். அவர் கண் மூடலை. தாமரை மலர் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். என்ன சிந்திக்கிறார்? ஏன் மௌனமாக இருக்கார்? மௌனம் கலைஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட ஏதோ பேசுவாரோ? ஒருவேளை கோபமாக இருக்கிறாரோ? பல சந்தேகங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது. நேரம் மட்டும் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் புத்தர் வந்து சில போல் அப்படியே தான் அமர்ந்திருந்தார். நேரம் போக போக புத்த பிச்சுகளோட பொறுமையும் போய்கொண்டே இருந்தது. என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்பு. என்ன நடந்தாலும் புத்தர் மட்டும் தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை, மௌனத்தை கலைச்சி பேசவும் இல்லை. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எவ்வளோ நாள், எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். எல்லாம் எதற்காக? அவரோட ஞான உபதேசங்களை கேட்கறதுக்கு தானே. அவரே இப்படி பேசாமல் அமர்ந்திருக்கிறார். யாருக்கும் ஒன்றும் புரியல. கூட்டத்தோட அமைதியை கிழிச்சிட்டு ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. யார் சிரிக்கிறாங்கன்னு பார்த்தாங்க. அது வேற யாரும் இல்லை, புத்தரோட சீடன் மகாகாசியபன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன் சிரிக்கிறான்? புத்தர் முன்னாடி இப்படி சிரிக்கிறது அவர் கேலி பண்ணுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. சரி, அவனை வெளியே அனுப்பிடலான்னு சொல்லி ஒரு சில துறவிகள் முயற்சித்தாங்க. அப்போ தான் புத்தர் தலை நிமிர்ந்தார். சிரிச்சிட்டு இருந்த காசியபனை பார்த்தார். அவனை பார்த்து கை நீட்டி பக்கத்தில் ஒரு மாதிரி சொன்னார். காசியபன் சிரிச்சுக்கிட்டே புத்தர் பக்கத்தில் வந்து நின்னான். அவர் பக்கத்தில் வந்து நின்னதுக்கப்புறம் தான் அவன் சிரிப்பை நிப்பாட்டினான். புத்தர் தன்னோட கையில் அந்த தாமரையை அவனுக்கு கொடுத்தார். வார்த்தைகளால் சொல்ல முடியாததை இப்போ நான் காசியபன் மூலயமா உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக நடந்து போனார். ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. இப்படி தான் மகாகாசியபர் முதல் ஜென்குரு ஆனார். இந்த கதையோட உட்பொருள் என்னன்னா, ஒருவருடைய ஆன்மீக விழிப்புணர்வு என்பது 4 புத்தகத்தை படிப்பதாலேயோ 4 பேர்த்தோட பேச்சை கேட்பதாலேயோ மட்டும் வந்துடாது. அது நம்ம அனுபவபூர்வமாக நம்ம அனுபவங்கள் மூலமாக வர்றது, நம்ம அகக்கண் மூலயமாக வர்றது. வார்த்தை வலைக்குள் அகப்படாமல் சொல்லாமல் சொல்லி உணர்த்துவது தான் ஜென்மொழி. பேசாமையும் விளங்கும் தானே என்கிறார் தாய்மானவர். இந்த கதையோட உட்பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிற நம்பிக்கையில் அடுத்த வாரம் வேற ஒரு ஜென் கதையை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.